ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மணி வந்து கைங்கலமாக பணத்தோட வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம தனத்து கூட தனம் வந்து உண்மை எல்லாத்தையும் வந்து வாசுவை பற்றின தெரிஞ்சுக்கிட்டு பாரதிக்கிட்டேயும் ரத்னத்துக்கிட்டேயும் சொல்லறதுக்காக போயிட்டுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தனம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன வெயில் அடிக்குது, இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சோண்டு ஒரு ஏசி வாங்கி மாட்டுன்னு சொன்னால் அந்த மணி மாட்டவே மாட்டேங்கிறாப்புல. சரி நம்ம வந்து போய் முதல்ல துணியை மடித்து வைப்போம் வந்துட்டு மடித்து வச்சுட்டு பீரோ கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தோன்னா வந்து துணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு கருப்பு கலரில் ஒரு பேக் இருக்குது. அது பேக்கை தூக்கி பார்க்குறாங்க, நல்லா கனமாக இருக்குன்னு பேக்கை தூக்கி மெத்த மேலே வைக்கிறாங்க. வச்சு பார்த்துட்டு கதவை வந்து ஜிப்பை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்து இந்த மனுஷன் என்ன நம்ம கேட்டால் ஒரு 500 1000 கூட கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் கை நிறையா வந்து இவ்வளோ பணத்தை வச்சுருக்காரு. ஏதோ முதல்ல ஓரமாக மெத்தைக்கு அடியில் ஒழிச்சு வைப்போம், அவர் வரட்டும், இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோன்னு மணி வந்து உள்ளே வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு இருக்க ஒரு மாதிரியா அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பேக் என்னன்னு டக்குன்னு பேக் எடுத்து மேலே வைக்கிறாங்க. வச்சோடனே இதில் ஏது இவ்வளோ பணம் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மணிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்ல முடியாமல் திருட்டு முழிக்கிறீங்க, இது என்னமோ சரியாக படலையே அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் வந்து கொடுத்து வச்சுருக்க சொன்னாங்க, அதனால் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, ஓ அப்படிங்களா, சரி யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபோனை போடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னோம். ஐயோ இதெல்லாம் வந்து நான் பேசக்கூடாது ஃபோனில் அப்படின்னோடனே, உனக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னோடனே, நான் இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் காமனாக ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அப்படின்னோடனே, ஆக மொத்தத்தில் அவரோடது இல்லை, இது உங்கள் பணம் தான், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, வாசுவை பற்றி நடந்த எல்லா விஷயங்களும் வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து சொன்னோன்னே செம கடுப்பாயிடுறாங்க. அடி பாவி மனுஷா, நான் உன்னை போய் வந்து நானும் எங்கள் அப்பாவும் நம்பினோமே, என் தம்பியை இந்த மாதிரி ஆக்கிட்டுருக்கேன், இங்கே பாரு யாரும் எதுவும் பண்ணலை, அது நடந்ததை வந்து நான் சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டேன், நம்மளும் நல்லா இருக்கணும் இல்லை லைஃப்பில், மற்றபடி நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எந்த துரோகமும் செய்யலை அப்படின்னோன்னே, இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல வந்து பாரதிக்கிட்டேயும் என் அப்பாக்கிட்டேயும் சொல்லாமல் விட மாட்டேன்ட்டு வீட்டை விட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. மணி வந்து தலையில் வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடியே போயிட்டுருக்காரு. டக்குன்னு பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சரி நம்ம சீக்கிரம் போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாலோ பண்ணி தேடிகிட்டு இருக்காங்க நம்ம தனத்தை. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஃபங்க்ஷனில் வந்து பாரதி வந்து சாப்பிட தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ வந்து பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு நமக்கு எது வரலையோ, இது கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ்லாம் பேசுனீங்கல்ல, அதே மாதிரி நமக்கு எது வந்துச்சுன்னா செய்ய போகிறோம், வரலையா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு ஆதி வந்து சாப்பிட்றது எப்படின்னு அந்த ஸ்போக்கில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது சரியாக கஷ்டப்பட்டு பார்த்தா வரலன்னொன்னே கையில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் பாரதி, நமக்கு எது வசதியோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்காக வந்து நம்ம மாறக்கூடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கடுத்து அங்கே ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஆதியை பற்றி வந்து பாரதி கிட்ட கேட்குறாங்க, பாரதியை பற்றி ஆதி கிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாரதி கிட்ட வந்து ஆதியை பற்றின விஷயம் எல்லாம் கேட்குறப்ப அட்டகாசமாக வந்து எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்தது ஆதிக்கிட்ட வந்து கேட்டோன்னே, பாரதிக்கு எந்த 3 விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னோடனே, அதென்ன போங்கா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் 3 விஷயங்கள் நிறைய கேட்குறீங்க அப்படின்னோடனே, இவ்வளோ தானே. மொதல் விஷயம் வந்து பாரதிக்கு வந்து கடலில் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு விளாட்றது பிடிக்கும், அடுத்தது வந்து தமிழை பிடிக்கும், அதுக்கடுத்தது என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, மேற்கொண்டு 4-5 விஷயங்கள் வந்து சேர்த்து பாரதியை பற்றி சொன்னோன்னா பாரதி வந்து எமோஷன் ஆகிடுறான். என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டோன்னே, இது கூடவா தெரியாமல் இருக்கும் எனக்கு, என்ன பாரதி பேசுகிறீங்க, நம்ம 2 பேருக்குள்ளே வந்து என்னோடய இதயம் இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம நடந்து போவோம், நம்ம 2 பேரும் வந்து பேசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி எமோஷன் ஆகிறாங்க. நீங்கள் ஒன்றும் எமோஷன் ஆக வேணாம், ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வந்து ஆதி. இந்த பக்கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சந்தேகமே இல்லை, நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறதுலே பெஸ்ட்டு கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், நாங்கள் என்னமோ உங்கள் 2 பேரும் வந்து என்னமோ சரியாக பேர் மாதிரி தெரியலன்னு நினச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் புரியுது நீங்கள் 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. பாரதியும் ஆதியும் சந்தோஷப்படுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்ட்டு இந்த பக்கம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ரோட்டில் வந்து தனம் வேகமாக போயிட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக தடுத்து திருத்தினோன்னா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, தயவுசெய்து சொல்லாதுன்னு மணி வந்து கோவத்தில் வந்து அடிச்சிடுறாங்க. என்னையே அடிக்கிற லெவலில் கேட்டிங்களா, நான் இருங்க பாரதிக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னோன்னு கரெக்டாக துரம் வந்துடுறாங்க. துரம் வந்ததுன்னா அடுத்த செகண்டே முதல்ல என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து என் அக்காவையே அடிக்கிறியா, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே, எதுவாக பேசுகிறதா இருந்தாலும் நான் உண்மையை வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.